அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வெண்ணிலா கேக். அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, மைதா மாவு, பார்த்திங்கன்னா சால்ட்டு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, சுகர், முந்திரி பருப்பு, பம்கின் சீடு, பால், டூட்டி ஃப்ரூட், பட்ரு வந்து உருக்கி வச்சுருக்கோம், வெண்ணிலா எசன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 150 கிராம் ஜீனி நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டை. அது வந்து லாஸ்ட் முட்டை உடச்ச முட்டையை தான் காமிச்சிருக்கு. 3 முட்டை இதெல்லாம் நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம். 100 ml பால். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்து இப்போ ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா அடிச்சிடணும் நுரைக்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிடணும். சும்மா கொஞ்ச நேரம் நல்லா ஒரு கேப் விட்டு கொஞ்சம் 2-3 தடவை நல்லா மிக்சியில் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், பட்டர் இருக்குது பாருங்கள், அதை உருக்கி வச்சுருக்குது. அது 100 கிராம், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இல்லாட்டா மணம் இல்லாத ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இப்போ 125 கிராம் மைதா மாவு. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டி உப்பு, கொஞ்சம் கம்மியாக. உப்பு வந்து ரொம்ப அதிகம் போட்டக்கூடாது. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் விஸ்க வச்சு நம்ம நல்லா என்ன செஞ்சோம் கரைச்சிக்கணும். நல்லா ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது. நல்லா எவ்வளோ தூரம் நம்ம அடித்து கரைச்சிக்க முடியுமோ நல்லா கரைச்சிக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு இல்லை பாருங்கள், டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், பம்கின் சீடு, முந்திரி பருப்பு, இதை நல்லா அப்படியே மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் எல்லா பக்கமும் போகணும் பருப்பு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் டின்னில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சம் மைதா மாவு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே தூவி விட்டுக்கணும். அப்படியே எல்லா பக்கமும் பரவலாக இருக்க மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து துண்டு அப்படியே நம்மளுக்கு நம்ம பிளேட்டில் மாற்றுறப்ப வரும். நல்லா எல்லா பக்கமும் அந்த கேப் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா பக்கமும் ஏவனா அப்படியே பரவிக்கும். இது வரும் இந்த அளவுக்கு. ஒரு பக்கம் இருந்து வரும், எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து பவுடர் அந்த மாவு தடவிட்டு இப்போ வந்து அதில் அந்த டின்னில் அப்படியே நம்ம அடித்து வச்சுருக்காங்க கலவை நம்ம போட்டுக்கலாம் கேக் போடாது.
இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டு, முந்திரி பருப்பு எல்லாம் கலந்து நம்ம எடுத்து வச்சுருந்து மேலே அப்படியே போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் எள்ளும் தூவி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எள்ளு அப்படியே மேலாக தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் போதும் அந்தளவுக்கு. இது நம்ம இப்போ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணுறது தான் நம்ம. அவ்வளோதான், நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த சட்டியில் தான் நம்ம வச்சுருக்கோம் பாருங்களேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஸ்டீம் பண்ணுற உள்ளுக்குள்ள அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே இறக்கலாம். ரொம்ப சிம்பிள். கேக்கு எதுவும் சமைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம். அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு நம்ம சூடு பண்ணிட்டோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாத்திரம் பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஈஸியாக, நல்லா யாருமே சமைக்கவே தெரியாதவங்க கூட நல்லா பண்ணலாம். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன், அவ்வளோ சாஃப்ட். அப்படியே சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு. சிம்பிள், ஆனால் அது செஞ்சு டைமும் கம்மி, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு, பக்கா டேஸ்ட்டு. நீங்கள் நம்மளாம் அப்படி செஞ்சோங்கிற ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்ட், அப்படியே மெதுவாக பாஞ்ச மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த வீடியோலாம் நான் பார்க்கலாம். புதிய ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வர்றேன். இதை நீங்கள் பாருங்கள், கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்த்து இதோட ஃபீட்பேக் எனக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.